வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் உரமா கொடுத்துட்டு வராங்க. அந்த உரமா கொடுத்துட்டு வர அந்த வெஜிடபிள் வேஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு தக்காளி விதை இருந்திருக்க போல நமக்கு நல்ல தக்காளி செடி நிறைய முளைச்சி வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நிறைய தக்காளி வளர்ந்துருக்குங்க. நம்ம முந்தின ஷார்ட்ஸ்ல நம்ம அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு நல்லா முளைச்சி வந்திருக்க அந்த தக்காளி செடி எல்லாம் இந்த க்ரோ பேக்லயும் இந்த டப்லையும் தாங்க நான் வைக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில், கொக்கோபீட், மண்புழு வரும். இந்த கலவை தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோங்க. இப்போ நல்லா அதை ஈரம் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் ஈரம் பண்ணி விட்டுக்கிறோம் அப்படின்னா, நாம நடப்போற அந்த தக்காளி செடி மண்ணு லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து தண்ணி ஊற்றும் போது சாஞ்சிருங்க. சாயும் போது நம்ம திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைம்ல வேர் அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே ஈரம் பண்ணிட்டு நம்ம இதை நட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தண்ணி ஊற்றும் போது செடி சாயாதுங்க. நமக்கு நல்லா கிரிப்பாவே இருக்கும். இது நம்ம தேவையான இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க. அந்த தக்காளி செடி எந்த தேவையோ நான் முதல் இந்த டபுள் 6 தாங்க வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா வளரும் போது growth அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாவே இந்த தொட்டி ஃபுல்லாவே அடைச்சிக்குங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இந்த தொட்டில 6 தான் வைக்கிறோம். மிச்ச சின்ன சின்ன தொட்டில வந்து நம்ம 1 தாங்க வைக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா 15 டேஸ் ஒரு தடவை கண்டிப்பா உரம் கொடுத்துட்டே வரணுங்க. அப்பதான் நமக்கு நல்ல growth இருக்கும், காய்களும் நிறைய வைக்கும். இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த செடிகள்லாம் என்ன மாதிரி உரம் கொடுக்குறேன், என்ன மாதிரி growth இருக்குன்றத கண்டிப்பா அடுத்தது பதிவிடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.